Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about Untouchable Spring. Before going to this video, please like, share and subscribe my channel. Untouchable Spring அப்படிங்கிற ஒரு நாவலை ரைட் பண்ணது கல்யாண் ராவ். இவர் ஒரு ரெவல்யூஷனரி ரைட்டர். ஃபஸ்ட்டு இந்த நாவல் தெலுங்கில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த ஆத்தர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இந்த நாவல் ஒரு மெமரி டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு லிட்ரரி பீஸ். எப்படிப்பட்டதுன்னா இது ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை இது சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யங்கர் ஜென்ரேஷன், ஓல்டர் ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே கலந்து வர ஒரு ஸ்டோரி. இந்த நாவலோட டெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி சாகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த நாவலில் வர அன்டச்சபிள் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதுல அன்டச்சபிள் அப்படிங்கிற பொதுவாக எதை சொல்கிறாங்கன்னா தலித் பீப்புள்ஸை சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அந்த பீப்புளோட ஹோப். அதாவது சம்மர் வின்டர்லாம் ஒரு சீசனுக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கான விடிவு காலமும் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோப்பை சொல்கிற விதமாக ஹோப்பை சிம்பிளைஸ் பண்ணுறது தான் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லி அன்டச்சபிள் ஸ்ப்ரிங் அப்படின்னு இந்த போயம், அதாவது இந்த நாவலை ஆத்தர் எழுதியிருக்காரு. இந்த நாவலில் தலித் பீப்புளுடைய ஸ்ட்ரகிள்ஸும் சஃபரிங்ஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அவங்க நமக்கு அது வேணும் இது வேணும்னு போராடல. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும், ஒரு விஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக் நீடுக்காக தான் அவங்க போராடுறாங்க அப்படின்னு கல்யாண் ராவ் சொல்கிறாரு. இந்த நாவலில் கலோனியலிசம், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலீஜியன் டாமினேஷன், நெக்ஸலைட் மூமெண்ட்டு, வயலன்ஸு, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த நாவல் எடுத்த உடனே என்ன விஷயத்தை பற்றி சொல்ல வராங்கன்னா, மொத்தம் இதில் 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் ரூத். அவங்க தான் இந்த ஸ்டோரியோட நரேட்டர். நெக்ஸ்ட் எல்லன்னா, அவள் ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு டான்ஸர். ரூபன் யாருன்னா ரூத்துடைய ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட்டு மார்ட்டின்னு ஒரு பர்சன் இருக்கார். அவர் தான் ஹெல்ப்பராக இருக்கார். யாருக்குன்னா எல்லனாவுக்கு. நெக்ஸ்ட்டு சைமன் எல்லனாவுடைய சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இவங்களை சுற்றி தான் இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூத் அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா ரூத் ரொம்ப கம்ப்ளீட்லி அலோனாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் தலித் பீப்புளோட சஃபரிங் பற்றியும் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. எல்லன்னா அப்படிங்கிற ஒரு கேர்ள் சொல்லியிருந்த முன்னாடியே அவங்க தான் ஒரு தலித் டான்ஸரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏன் வெயிட் பண்ணாங்கன்னா, பிராமின் பீப்புள்ஸ்லாம் வந்த பிறகு அவங்களெல்லாம் பவ் பண்ண, அதாவது அவங்களோட தலை குனிஞ்சி வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய அந்த டான்ஸ் ப்ரோக்ராமவே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா பிராமின்ஸ் தான் அதிகமாக ஆதிக்கம் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்திலலாம். இந்த விஷயம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்குறதுக்காக உட்காந்துட்ருக்கான். அதாவது இது பிராமின்ஸோட சீட்டு. ஆனால் பிராமின்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அந்த கம்யூனிட்டியில் இருந்த அந்த பீப்புள் அதாவது பிராமின் பீப்புள் இருக்காங்களா, அவங்க அந்த பையனை போட்டு அடி அடித்து அந்த இடத்த விட்டு திருத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நாவலில் வர ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் நெக்ஸலைட்டாக மாறிட்டு கொஞ்சம் பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மதத்தை கிறிஸ்டியானிட்டியாக மாற்றிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போவர்ட்டினாலையும் இந்த அப்பர் கேஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிராமின்ஸ், அவங்களாம் ரொம்பவே பேடாக இவங்களை ட்ரீட் பண்ணுறதுனால அவங்களுடைய கம்யூனிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நாவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசரபிள் கண்டிஷன் ஆஃப் த தலித், அந்த பீப்புள்ஸுடைய கண்டிஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த நாவல் எக்ஸாக்டாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தலித் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, குடிக்கிற தண்ணியை கூட டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அவங்கள. நெக்ஸ்ட் இந்த ஆத்தர் இன்னொரு நாவலோட இவரோட ஒர்க்கை கம்பேர் பண்ணுறாரு. அதுதான் அன்டச்சபிள். இந்த நாவல் அன்டச்சபிள் ஸ்ப்ரிங். அவர் அன்டச்சபிள்னு ஒரு நாவலோட இந்த நாவலை கம்பேர் பண்ணியிருக்காரு. அந்த நாவல் எப்போ எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1935 எழுதினாங்க. முல்க்ராஜ் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் அன்டச்சபிள்ன்ற நாவலை எழுதியிருக்காரு. அதில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பெக்கா அப்படின்னு ஒருத்தவர்,
ஒரு கேரக்டர் இருக்கார். அவருடைய சிஸ்டரை வந்துட்டு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெக்காவால் அந்த விஷயத்துக்காக எதுவுமே அவங்கள பண்ண முடியாது, எதிர்த்து போராடவும் முடியாது. பிகாஸ் அவன் வந்து ரொம்பவே ஃபினான்ஷியலாக புவராக இருக்கான், ஹெல்த்தியாக வந்து வீக்காக இருக்கான். ஸோ அதனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க எந்த ஒரு பீப்புளாக இருந்தாலும் டைம் வந்து அவங்கள பார்த்துக்கும், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரிவெஞ்ச் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்ல வராருன்னு பார்த்திங்கன்னா, பீமாராவ் அம்பேத்கராக இருக்கட்டும் இல்லை கல்யாண் ராவோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறதுக்கோ இல்லை மற்றவங்க வர்ஷிப் பண்ணுறதுக்கோ என்ன ரீசன்னா எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷன் இருந்தால் நம்ம யாரால வேணாலும் போராட முடியும், எதை வேணாலும் எதிர்த்து நிற்க முடியும், நம்மளையும் எல்லாருமே வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாவலை வந்துட்டு அவர் முடிச்சிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.